தற்பொழுது உடனுக்குடன் நிரலையில் கோவை மாவட்டம் ராஜவீதியில் உள்ள நகைக்கடையில் மர்ம நபர் ஒருவர் நூதன முறையில் 10 சவரன் தங்க நகையை திருடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம். கடை உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பி நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் ராஜவீதியில் உள்ள நகைக்கடையில் நூதன முறையில் ஒருவர் திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடை உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பி நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காளிதாஸ் இணைக்கிறார். வணக்கம் காளிதாஸ், கூடுதல் விவரம். வணக்கம் மாலதி. கோவை ராஜவீதியில் முதியவரை ஏமாற்றி நகையை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ராஜவீதியில் ஆர்பி ஜுவல்லரிஸ் என்ற நகைக்கடை உள்ளது. அந்த நகைக்கடையில் விஷ்ணு என்பவர் உரிமையாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை மர்ம நபர் ஒருவர் அந்த நகைக்கடைக்கு நகை வாங்குவது போல சென்று மாஸ்க் அணிந்து வந்துள்ளதால் பின்னர் அவர் கேட்ட டிசைன் இல்லை என்று கூறிவிட்டு கடையை விட்டு வெளியேறினார். மீண்டும் விஷ்ணு மதியம் உணவு இடைவெளியில் வீட்டிற்கு உணவு உண்ட செல்லும் போது அப்போது அந்த மர்ம நபர் கடைக்கு வந்திருந்தார். அப்போது விஷ்ணுவின் தந்தையார் நகைக்கடையில் நகையை எடுத்து காண்பித்த போது அப்போது அந்த மர்ம நபர் இந்த டிசைன் உங்கள் கடையில் உள்ளது என்று கூறி அவரிடம் நகையை பார்க்க சென்ற போது அப்போது சன்னமாக அவரின் முதியோருக்கு தெரியாமல் நகையை எடுத்து விட்டு தப்பி சென்று விட்டால் அதை உடனடியாக சுதாரித்த முதியோர் விஷ்ணுக்கு தகவல் கொடுத்த போது விஷ்ணு உடனடியாக கடையில் சிசிடிவி காட்சியை ஆராய்ந்த போது அந்த பகுதியில் 10 பவுன் நகையை எடுத்து சென்றதாக தெரிய வந்துள்ளது. உடனடியாக கடை உரிமையாளர் விஷ்ணு அருகில் இருக்கக்கூடிய பெரிய கடை வீதி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். புகார் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்பொழுது சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலதி. காளிதாஸ், இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.